everybody. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரேணு, மெடிக்கல் டைரக்டர் from Curie sir. Welcome to all of you for Curie's post-COVID care program. இது வந்து நம்ம கிட்ட Curie கோவிட்ல இருந்து ரிகவர் ஆன பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் நிறைய கேள்விகள் கோவிட் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் இருக்கும். அது யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டா பதில் வரும்னு தெரியாம நீங்க தவிப்பீங்க. ஏன்னா இது புது வியாதி, இத பத்தி இன்ஃபர்மேஷனும் ரொம்பலாம் இல்ல. We have limited information about this disease. So to know how to deal post-COVID. நம்மளுக்கு கோவிட் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகு ஏதாவது நடந்தா இது கோவிட்னால நடக்கிறதா இல்ல இது தனியா வேற பிரச்சனையா, இதை எப்படி அட்ரஸ் பண்றது, இது தெரியாம நிறைய பேர் எங்க கிட்ட திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் புரிய வந்தது கோவிட்க்கு பிறகு கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு எடுக்கணும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு வாட்டியும் டாக்டர் கிட்ட போக முடியாது. யூ கான்ட் ரன் டு ஹாஸ்பிட்டல் எவ்ரி டைம். பர்டிகுலர்லி கோவிட் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் வரது போறதும் ஒரு ரிஸ்க் தான். டு ஸ்டே ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கேரி a risk. அதுக்காக வேண்டிதான் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து தொடர்பா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், ஒரு மாசத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இன்னொன்னு, உங்களுக்கு டாக்டரை வந்து பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வீடியோ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எப்போ வரணும், வந்த அப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், உங்களோட பிரச்சனைக்கு தகுந்தா போல டெஸ்ட்கள் சொல்லணும். வந்த பிறகு நீங்க அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வந்த உடனே அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு டாக்டரை பாக்குறா போல ஏற்பாடு பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ரெண்டும் எய்ம் வச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். நம்மளோட இன்னைக்கு டாக்டர் ராஜ்குமார் பல்மனாலஜிஸ்ட், சீனியர் பல்மனாலஜிஸ்ட் வித் அஸ். After I would like handing over to nutritionologist Miss Chitra. என்னென்ன வந்து உங்க உணவுல உங்க லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பிற்பாடு டாக்டர் ராஜ்குமார் சார் உங்களுக்கு வந்து போஸ்ட் கோவிட் கேர் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நீங்க எதிர்பார்க்கலாம், எது கோவிட்னால வந்த பிரச்சனைகள், எது வந்து கோவிட் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்னு உங்களுக்கு புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த சாட் பாக்ஸ்ல உங்க டவுட்ஸ் டைப் பண்ணலாம், அல்லது டாக் முடிஞ்ச பிறகு நீங்க क्वेश्चन ஆன்சர் செஷன்ல உங்க டவுட்ஸை கேட்கலாம். I hereby request Miss Chitra to proceed with her information regarding post-COVID diet care. Thank you very much. Good evening all. I want to say the words like the food you eat can be either the safest and most powerful form of medicine or the slowest form of poison by Anne Wicklow. By saying these powerful words, I'm going to start this session. So post-COVID, nutrition and diet. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கோவிட் டைம்ல வந்து அவங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு தட் உண்டி அந்த டைம்ல அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது இல்லை. ஆனாலுமே டெஃபினெட்லி COVID-19க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 6 months வரைக்கும் இட் வில் டேக் டைம். அவங்களோட பேக் டு நார்மல் ஆகுறதுக்காக அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், கேலரிஸ், அயன், மேக்ரோநியூட்ரியன்ஸ், எவ்ரிதிங் தே நீட் டு ஹேவ். Okay, so generally, common symptoms of COVID-19 என்னென்னு பார்த்தோம்னா they'll be usually having fever இருக்கும், dry cough, fatigue, loss of taste or smell,
nausea, vomiting, conjunctivitis, maybe for some people, and sore throat, headache, chills, different types of skin rashes, some may experience it, and nasal congestion and diarrhea. And இங்க நாங்க பார்க்கறச்ச நிறைய patients வந்து at that time they diagnosed as diabetes, hypertension லாம் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, அதுக்கப்புறம் தான் அப்போதான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நாங்க கேட்டிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் கோவிட் ஆல்சோ நிறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கு. The diabetes, hypertension, இது எல்லாமே maybe due to the steroids and medicines they used to have at that time. அதனால அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் போக போக அவங்களோட கரெக்டான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றச்சு they come back to normal. So studies nutrition deficiency during COVID-19. Recent studies என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா COVID-19 சிச்சுவேஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு vitamin D and selenium deficiency இருக்கிறதா they have been identified. So இது எதனால இருக்கலாம் அப்படின்னா during treatment usage of steroids or prolonged period could also cause deficiency. So இதனால நம்ம overcome பண்ண என்ன பண்ணணும்னா so vitamin D காக include milk and milk products, egg, fish and calcium rich foods இதெல்லாமே you have to take in your diet. And also selenium. Selenium எதுல இருந்துலாம் வரும்னா nuts, seeds, flax seeds, fishes are good source of selenium which helps to reduce oxidative stress. Also sunflower seeds, flax seeds, chia seeds also helps to regain the selenium level. So dietary management. So COVID time la diabetes patients what to have they have to take, like they compulsory they need to avoid every junk foods like burgers, pizzas, and also cellar foods like high calorie foods like banana, mango, grapes, they have to avoid it. And sweeteners, sweets kandipa they have to avoid it, and noodles, maggi ellame. And what all foods they have to take in fruits pathina apple, pear, papaya they can have it one portion or nalike or 100 grams 75 to 100 gram of food they can take. And other than that they can have avocados, almonds 4 to 5 pieces they can have it. And vegetables la pathina potatoes they completely need to avoid. Other than all root vegetables they can have in the boiled form. And coming to hypertension, foods to can have for hypertensions like berries, dark chocolate, oatmeal, green leaf vegetables they can have. And what are foods you should not have? Mainly pickles eduthuka kudadhu, papads, vattal madri irukra and poricha items which contains high salt, and mainly outside processed or packed foods. So now coming to our main guest, that is lung health. Lung the COVID time lung affects most. So superfoods to improve your lung health like beets and beet greens, peppers, apples, olive oil, turmeric, tomato, blueberries. These all foods which helps your lung health and also your saturation level. So to increase your immune system, to boost up your immune system, have a lemon herbal teas like lemongrass or cinnamon, coriander, cumin, fennel tea, ginger lemon or turmeric milk, anything. And the spices, herbs, it helps to boost up your immune system, and thus it digestion can help under the, and it aids many forms to boost up your immune system. And spices like ginger, turmeric, black pepper, cardamom, cumin, coriander, and cloves, they also plays a major role in it. And protein, fats idella pathina you completely can avoid outside foods. You can have egg whites and freshwater fishes and a boiled form of chicken and milk, milk products, soy products for vegetarian. And non-vegetarian you can have egg, chicken, fishes and all. And coming to fat, try to avoid deep fried vegetables, deep fried foods like bhajis, samosas, adella avoid pannita. Try to have sundals, sprouts, and you can have it. So stay hydrated. It is very important that during this COVID time, after the post-COVID also, you have to stay hydrated, drink plenty of water. That's up to minimum 2.5 to 3. At least you can have 5 liters per day. So drinking plenty of water will keep you hydrated, and hydration will help you relieve from constipation and other flushing out of toxins and maintain mucous membrane of the nose and upper respiratory tract.
அண்ட் நாட் ஒன்லி தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் யூ கேன் ஹாவ் டெண்டர் கோகோனட் வாட்டர், ஜூசஸ், fresh water, fresh juices and soups, buttermilk, any form of liquid form you can take. And eat frequently. நிறைய பேருக்கு அந்த போஸ்ட் கோவிட் டைம்ல வந்துட்டு என்னால சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிடும் போதே கொஞ்சம் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்ல ஃபுட் எடுத்துக்காம they can have 5 to 6 meals in a day. So இப்போ 8 o'clock 2 இட்லி சாப்பிடுறாங்கன்னா ஒரு 10 o'clock another 2 idlis அந்த மாதிரி they can have small and frequent meals will be effective. That will help for GI related complications like gastritis, bloating and heaviness, acidity. இதெல்லாம் prevent பண்றதுக்கு it will be helpful. So thank you. Food is not just calories, it is information. So hope you all got a vivid know information about the diet part. Thank you, Chitra, for giving us the, imparting the knowledge. Now I would like to introduce the next speaker of the day, Dr. Rajkumar Kulasekaran. To talk about him, he is a pulmonologist consulting patients at Curie Hospital, OMR, Chennai. He has 15 years of experience in this field. He has done his MBBS from Sri Ramachandra University, Chennai in the year 2005 and the DNB respiratory disease from Apollo Hospitals in the year 2010. Some of the services he provides are extracorporeal membrane oxygenation, body plethysmography, bronchitis treatment, pulmonary function test, pertussis vaccine and bronchoscopy. His special interests include sleep disorder treatment, pleural effusion treatment, eosinophilia treatment, chronic obstructive pulmonary disease treatment, interstitial lung disease treatment, etc. This eminent doctor is a member of several prestigious medical associations such as European Respiratory Society and Indian Chest Society. He has written 3 international publications. Now I request Dr. Rajkumar to address the audience. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார் குலசேகரன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இந்த கோவிட் காலம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டகாலமா இருந்தது, என்னையும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானே ஒரு 5,000 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கேன் கடந்த 1.5 வருஷத்துல. பல பிரச்சனைகளை சந்திச்சோம். இன்னைக்கு நான் உங்களை போர் அடிக்க போறது இல்லை. என்ன பிரச்சனை கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பாக்குறோம், அதுக்கான தீர்வுகள், இவ்வளவுதான் நான் பேசவே போறேன். ஒரு 10 விதமான பிரச்சனைகளை நான் சந்திச்சேன் கோவிடுக்கு அப்புறம் வர மக்கள் கிட்ட இருந்து. ஒண்ணு, ரொம்ப அசதியா இருக்கு, நடக்கவே முடியல அப்படின்வாங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் போது அந்த ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் வந்து செல்லுக்கு போற ஆக்சிஜன் எல்லாமே குறைவாயிடுது. அதனால அந்த செல்லுகள்லாம் ஒழுங்கா இயங்க முடியல. அதனால அங்க வலிக்கிறது, இங்க வலிக்கிறது, அது மாதிரி ரொம்ப ரொம்ப அசதி இதெல்லாம் இருக்கு. ஸோ ஏற்கனவே பேசின நியூட்ரிஷனிஸ்ட் வந்து இது எப்படி அழகா பண்ணணும்னு அழகா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம சொல்யூஷன்ஸ். 2வது பிரச்சனை மூச்சு வாங்குறது. அந்த லங்ஸ் வந்து இறுக்கம், அந்த லங்ஸ் வந்து கோவிட்னால அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இறுகி போனதுனால ஒரு மாதிரி இறுக்கம் ஏற்படுறது. இறுக்கம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, அவங்களும் நடக்க முடியல, ஒரு மாடி ஏறாலே மூச்சு வாங்குறது, நடந்தாலே மூச்சு வாங்குறது, சில பேர் ஏன் ஆக்சிஜன் டிபெண்டா கூட இருந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட், எங்க பிசியோதெரபிஸ்ட் அப்புறம் பேசுவாங்க, படிப்படியா அந்த பிசியோதெரபி கொடுத்து அந்த ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட்டை குறைக்கணும். 1. 2வது, சில மருந்துகள் வச்சு மூச்சு குழாவை விரிவடைய வைக்கணும். மூச்சு குழா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கோவிடுக்கு பிறகு 1 மூச்சு குழா ரொம்ப ரணமாயிடுது, சில மூச்சு குழா ரொம்ப சுருங்கிடுது, இல்ல லங்ஸ் இறுகிடுது. மூச்சு குழா சுருங்குச்சுன்னா அதுதான் மூச்சு விட சிரமமா இருக்கு, அதனால கொஞ்சம் தூரம் கஷ்டமா இருக்கு. ஸோ மூச்சு விட சுருங்கிறதுக்கு விரிவடைகிறதுக்கான மருந்துகளை நம்ம எல்லாரும் தரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னிலர்ஸாவோ இல்ல மற்ற மாத்திரைகளாகவோ தர வேண்டியது இருக்கு. 2வது, இந்த மூச்சுக்குழா ரணம். மூச்சுக்குழா ரணம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கோவிடுக்கு போன பிறகு சில பேர் வந்து ரொம்ப சூடாவோ ரொம்ப காரமாகவோ சாப்பிடுறாங்க, இல்ல டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, இல்ல கேப் விட்டு சாப்பிடுறாங்க, இல்ல சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மூச்சுக்குழா ரணமாகுது. போதாதைக்கு இந்த ஸ்டீராய்டு சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால அதுவுமே ரணத்தை ஏற்படுத்துது. இந்த ரணத்தால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருமல் வந்துருது, ஒரு புகைச்சலான வறட்டு இருமல் வருது. இந்த புகைச்சலான வறட்டு இருமல் பல பிரச்சனையை நம்ம காஸ் பண்ணுது.
ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க, கோவிட் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு டாக்டர், நான் ஒரு பீராவது சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு இந்த சின்ன சின்ன சிற்றாசைனால அந்த பீர் போய் அந்த மூச்சுக்குழாய் ஏற்கனவே ரணமா இருக்கிற மூச்சுக்குழாவை இன்னும் கொஞ்சம் அதிகமா ரணமாக்கிடுது. ஸோ இந்த மாதிரி சிற்றாசையை இந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2, 3வது லங்ஸ் இருக்கும். லங்ஸ் இருக்கத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு அப்படின்னு கோவிட் வந்த 1 மாசம் பிறகோ இல்ல 2 மாசம் பிறகோ அந்த ஃபைப்ரோசிஸ் எவ்வளவு சரியா இருக்கு எவ்வளவு சரியாகல அப்படின்னு பார்க்க முறையா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும். 2வது ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். அது எடுத்தாதான் எப்படி இருக்கு, லங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அது லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பயிற்சிகளும் மருந்துகளும் எடுத்தா அது சரியாயிடும். ஓகே, நம்ம லங்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா வேற என்ன பிரச்சனைகள் சந்திப்போம் அப்படின்னா இருக்கு, மற்ற பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமான பிரச்சனைனா நம்ம ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுது கோவிடுக்கு பிறகு. ஏன் அப்படின்னா அந்த பிளட் வந்து ரொம்ப திக்காகுது. திக்காகிறதுனால நிறைய கிளாட்ஸ், ரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. இந்த ரத்த கட்டிகள் வந்து ஒரு மூளையிலயோ மூளைக்கு போற வெசல்லையோ இல்ல ஹார்ட்லயோ பாதிப்பு வந்து ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ வருது. சரி, இதை எப்படி வராம ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, சோ இந்த மாதிரி கோவிட் வந்தவங்க எல்லாரும் டி டைமர் அப்படின்ற ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாசம் வந்த பிறகோ 2 மாசத்துக்கோ உங்களோட கோவிட் ட்ரீட் பண்ண ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு வந்து பார்த்தோம்னா அதுல அந்த ரத்தம் எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு உண்டான பிளட் தின்னஸ் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபர்தரா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக்கோ வரதை நம்ம நிச்சயமா தடுத்துக்கலாம். 4வது பிரச்சனை, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பசி ரொம்ப மாறி இருக்கும். ரொம்ப பசி இருக்கும், சில பேருக்கு பசியே இருக்காது. ரொம்ப பசியே இருக்கு, இந்த ஸ்டீராய்டோட ஆளுமையினால ரொம்ப பசி இருக்கு, சுகர் கண்ணாப்பனா மேல ஏறி இறங்கும். ஸோ அதெல்லாமே நம்ம டயட்டை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இன்சுலினை குறைச்சி அந்த சுகர் மாத்திரையை குறைச்சோம்னா சரியாயிடும். சில பேருக்கு பசியே இருக்காது. ஏன் பசி இருக்காது? டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, பிளாட்டுலன்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள். சில மருந்துகளால கூட அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாமே நம்ம படிப்படியா குறைச்சி என்ன மருந்துகள் தேவையோ அதை மட்டும் நம்ம டைட்ரேட் பண்ணி குறைச்சி கொடுக்கும்போது அந்த விதமான கேஸ்ட்ரைட்டிஸ் குறைஞ்சது. அடுத்த பிரச்சனை, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது ஆரம்பிச்சிருது. இன்னும் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வருது. ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது? ஸோ அதுக்கு 2 விதமான பிரச்சனைகள். ஒண்ணு, அந்த சிஆர்பி நான் சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட்டை பார்த்து அந்த ரணம் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். நியூட்ரிஷனிஸ்ட் சொன்ன மாதிரி வைட்டமின் டி ரொம்ப குறைபாடு இருந்தா அதுக்கு உண்டான மருந்துகள் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சா காலையில போயிட்டு மொட்டை மாடியில நடங்க. அதுவும் முடியலையா, நடக்க கூட கஷ்டமா இருக்கா, ஓகே, நீங்க போய் அட்லீஸ்ட் சூரியன் படுற மாதிரி போய் 6ல இருந்து 7 வரைக்கும் உட்காரதான் செய்யும். அந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டுச்சுனாதான் வைட்டமின் டி நம்ம உடம்புல இறங்கும், பல மெட்டபாலிசங்கள் நடக்கணும். நம்மளோட உடல் இயக்கங்கள் எல்லாமே அந்த வைட்டமின் டியை பொறுத்து தான் இருக்கு. ஸோ வைட்டமின் டி கண்டிப்பா பட்டாகணும். ஹேருக்காகவும் ஸ்கின்னுக்காகவும் மட்டும் இல்ல, நம்மளோட கம்ப்ளீட் முழுமையான உடல் இயக்கத்துக்கு அந்த வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகும். சரி, வேற சில பிரச்சனைகள் என்ன பண்றோம்? சில பேருக்கு ஒரு பயம் வந்துருது, இந்த மாதிரி கோவிட் வந்துருச்சு திரும்பி வந்துருமா கோவிட் அப்படின்னு. நான் இந்த 1.5 வருஷம் ட்ரீட் பண்ணதுல ஒரு 5000 பேஷண்ட்ஸ்க்கு மேல ட்ரீட் பண்ணிருப்பேன் நிறைய மருத்துவமனைகள்ல. ஒரு 10-15 பேஷண்ட்ஸ் தான் திருப்பி ரீஇன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, திரும்ப வந்தது. ஸோ அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பேருக்கு ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் குறைவு. ஸோ அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் வந்து வேக்சினேஷன்ஸோ மற்றதையும் புஷ் பண்றாங்க. ஏன்னா நம்ம கோவிட்னால வரக்கூடிய ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடியது 3 மாதங்கள் தான் இருக்கும். அதுக்கு மேல நமக்கு ஆன்டிபாடி வேணும்னா நம்ம கண்டிப்பா வேக்சின் எடுத்தே ஆகும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபியர், நம்ம என்ன இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தடுப்பூசி கோவிஷீல்டோ சரி கோவேக்சினோ சரி நம்ம என்ன கிடைக்கிறதோ அதை நம்ம போட்டுக்கிறது தான் சால சிறந்தது. சரி, இப்போ இந்த பயத்தை நம்ம விட்டு ஒழிச்சா மட்டும்தான் ஸோ திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ? லெஸ் தென் 5% தான். ஸோ அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு நிறைய மன அழுத்தங்கள், ஓகே எனக்கு அதை அடிச்சு இதை அடிச்சு தூங்கவே முடியல அப்படின்னு. நிறைய பேர் தூக்க மாத்திரை கேட்டு வாங்கிட்டு போறாங்க கோவிட் வந்தவங்க எல்லாமே. அது ஆக்சுவலா தவறு. முதல் ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் ஓகே, அதையே பண்ணிட்டோம்னா ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் சொல்லுவோம். அதாவது மூச்சுக்குழா சுருங்கிடும், லங்கோட நுரையீரலோட செயல்திறனே அந்த தூக்க மாத்திரையினால குறைய ஆரம்பிச்சு. ஸோ அந்த பழக்கத்துக்கு நம்ம லங்ஸை வந்து ஈடுபடுத்த கூடவே கூடாது. அடுத்த பிரச்சனை, சரி இவ்வளவு பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தா சொல்யூஷன்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால நம்ம சொல்யூஷன்ஸ் என்னன்னா, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கோவிட் வந்துச்சு, ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு போச்சு விடுங்க. இனிமேல் நம்மள நல்லா சாப்பிட்டு
நிறைய பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு நியூட்ரிஷன் சொன்னது போல அவங்க சொன்ன எல்லா டிப்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டு நல்ல உடல் பயிற்சி பண்ணி என்ற பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, முக்கியமா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பலூனாவது வாங்கி டெய்லி 5 பலூன் ஊதுங்க. ஸோ தட் லங்கை படிப்படியா எக்ஸ்பேண்ட் பண்ண வைங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு பிஸ்க் வாக் பண்ணுங்க. முதல்ல பயத்தை போக்குங்க. நல்லா தூங்குங்க. நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் பண்ணா கோவிட் பிரச்சனை அறவே நம்மள திரும்பி வரவே வராது. அந்த கருத்து உங்க எல்லா மனசுலயும் பதியணும். முக்கியமா உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் தயவு செஞ்சு மாஸ்க் போட சொல்லுங்க. வேக்சின் நீங்களும் போட்டுக்கோங்க. கோவிட் வந்து 3 மாசம் கழிச்சு அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். Thanks, doctor. Thanks a lot. So everybody knows like what are the symptoms when you get affected with COVID positive. But post COVID, what happens? How is your body condition? How you improve your health? Everything by being clearly told by the doctor. So everybody had got the knowledge on these, the food and the medical aspect of the post-COVID impacts. So now we'll move on to the next session. I mean the next topic. It's by the physiotherapy department. So hi, myself, Mrs. Rama, and along with Mr. Balaji, would like to present this session. And today, you all know what is happening to your body condition. Like when you're affected with COVID, so your majorly affected organ is lungs. So and the lungs affect ஆகி மூச்சு விட முடியாம பிரெத்லெஸ்னஸ் இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்ல அவஸ்தைப்பட்டு யூ ஹவ் கம் அவுட். அண்ட் அதுக்கப்புறமும் இன்னமும் உங்களுக்கு அந்த லங் ஃபுல்லா ரிவைவ் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுல இருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்றதுக்கு தான் லைக் ஹவ் கம் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரீதிங் டெக்னிக்ஸ். ஸோ மேஜரா பிரீதிங் டெக்னிக்ஸ்ல நிறைய இது இருக்கு. நம்மளோட லங்ஸ்ல இது பாத்தீங்கன்னா மேஜர் மசில் இன்வால்வ்ன்றது வந்து டயஃப்ரம். அது வந்து நம்மளோட ரிப் கேஜ்க்கு கீழே இருக்கும். அது it is above abdomen. So that is the major muscle which involves in the inhalation இருக்கு. அதே மாதிரி intercostal muscle சொல்லுவாங்க. அது ribsக்குள்ள அட்டாச் ஆயிருக்கும். So those are the two muscles which is majorly involved. அதை தவிர accessory muscles சொல்லுவாங்க. secondary muscles சொல்லலாம். அது வந்து அப்படி பாத்தீங்கன்னா இந்த நெக் ரீஜன்ஸ்ல இந்த கழுத்து பட்டையில ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்ட் மசில்ஸ் இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் இந்த பிரீதிங்ல ஹெல்ப் பண்ணும். So let us move to the first major muscle involved is diaphragm. So diaphragmatic breathing இது ஒரு டெக்னிக் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் வீடியோ இருக்கும். So I will play that video now for you. So you have to lie on your back with pillow supported under the knee and under the head. So இதுக்கு அப்புறம் take one hand, ஒரு கையை எடுத்துட்டு செஸ்ட் மேல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கையை ரிப்ஸ் கிட்ட டயஃப்ராம் கிட்ட வச்சுக்கணும். below the rib you have to place the hand. இப்போ inhale through nose, மூக்கு வழியா காத்தை நல்லா இழுத்துட்டு வாயை வந்து விசில் ஊதுற மாதிரி வச்சுட்டு you have to exhale. So மூக்கால காத்தை இழுத்துட்டு exhale it through mouth. So you have to pursue your lips and then exhale it slowly. So when you are doing this exercise, inhale பண்ணிட்டு ஒரு 5 countsக்கு hold பண்ண பாருங்க. Hold பண்ணிட்டு then exhale it through the mouth. இதுதான் diaphragmatic breathing. இது பண்றப்ப நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், உங்க செஸ்ட் அப்படியே இருக்கும், diaphragm மட்டும் protrude ஆகி வரும். That is abdomen வந்து உங்களுக்கு protrude ஆகி வரும். So திருப்பியும் நான் ரீப்ளே பண்றேன். செஸ்ட் மேல கையை வச்சுக்கணும் ஒரு கைய, இன்னொரு கைய நீங்க டயஃப்ராம்ல பிளேஸ் பண்ணுவீங்க. You have to inhale air through nose. மூக்கு வழியா காத்து இழுக்கணும். இழுத்துட்டு வாயை பலூன் ஊதுற மாதிரி வச்சுக்கிட்டு ஊதணும், எக்ஸேல் பண்ணணும். So this is how you do the diaphragmatic breathing. இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 10 வாட்டி பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லது. We'll move on to the next breathing exercise. அடுத்தது பெரிய இதுன்னு பார்த்தா டயஃப்ராம்க்கு அடுத்தது அப்டாமினல் பிரீதிங் எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணணும்? இது படுத்துட்டும் செய்யலாம், உட்காந்துட்டும் செய்யலாம் நீங்க. சோ இது வந்து உட்காந்துட்டு செய்யணும்னா இப்படி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துட்டு நீங்க வந்து அதே மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸை வந்து தொப்பையில வச்சுக்கணும், அப்டமன்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஹேல் ஏர் த்ரூ நோஸ், சேம் புரோட்டோகால் தான். இன்ஹேல் த்ரூ நோஸ், எக்ஸேல் இட் த்ரூ மவுத். சோ இந்த மாதிரி பண்ணுறது
நீங்க இவர் ஹோல்டிங் இல்லாம பண்றாரு, நீங்க இந்த ஹோல்டிங் டெக்னிக்கை இன்வால்வ் பண்ணலாம். ஹோல்டிங் எப்படி பண்ணலாம்னா, inhale through nose, then hold for 5 counts the air inside and then exhale it through mouth. This is how you do this exercise. So நல்லா பாத்தீங்கன்னா அவர் கையை தொப்பையில வச்சிருக்காரு. இன்ஹேல் மூக்கால இழுக்கிற காத்த மூக்கால இழுத்து வாயால விடுறாரு. சோ இந்த மாதிரியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். So we'll move. Hope I'm clear with the exercise pattern. புரியுதா எல்லாருக்கும்? Chatல எல்லாம் yes ன்னு சொன்னீங்கன்னா then I'll move on to the next one. Okay, fine. So we'll move to the next exercise. Pursued lip breathing. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து மூக்கால காத்து இழுப்பீங்க, வாய் அதே மாதிரி தான், வாயை விசில் மாதிரி வச்சுக்கணும். பர்சியூ பண்ற மாதிரி வச்சுட்டு அதுல ஊதணும் காத்த. சோ மூக்கால இழுக்கிறீங்க, இது 2 கவுண்ட்டுக்கு இழுக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 கவுண்ட்டுக்கு இழுத்தீங்கன்னா 4 கவுண்ட்டுக்கு வெளியில விடுற மாதிரி இருக்கணும். நீங்க இன்டர்னலாவே இன்ஹேல் பண்றப்ப 1 2ன்னு எண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸேல் பண்றப்ப 4 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணணும் கண்டினியூஸா. சோ இதுதான் இதோட டெக்னிக். சோ இது வந்து இதேதான். சோ அவர் பண்றது செஞ்சது பாத்தீங்கன்னா, மூக்கால இழுக்கிறாரு 2 கவுண்ட்டுக்கு, அப்புறமா ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயால ஊதுறாரு, வெளியில விடுறாரு, எக்ஸேல் பண்றாரு. எல்லாத்துலயுமே வந்து ஒரே இதுதான், மூக்கால இழுக்கிறது, வாய விசில் மாதிரி ஊதுற மாதிரி வச்சுக்கிறதோ இல்ல பலூன் ஊதுற மாதிரி வச்சுட்டு எக்ஸேல் பண்ணணும். இது வந்து நீங்க ஸ்லோவா படிப்படியா பண்ணுங்க. அதே மாதிரி ஹோல்டிங் டெக்னிக், அதாவது இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் கவுண்ட். இப்ப நான் 5ன்னு சொன்னேன், இப்ப முடியலையா 2 பண்ண முடியாது, 2 கவுண்ட்டுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா 2 கவுண்ட்டுக்கு பண்ணுங்க. நாளடைவுல நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 3 செகண்ட்ஸ்க்கு இல்லைன்னா 5 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களே உங்களை செல்ஃபாவே இம்ப்ரூவ் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸசைஸ்ல. சோ நெக்ஸ்ட் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். இது வந்து ரிப் பிரீதிங். சோ நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்காஸ்டல் மசில்ஸும் அடுத்த மசில் which is majorly involved in breathing ன்னு. சோ இது வந்து ரிப்ஸ்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். சோ இந்த ரிப்ஸ் விரியணும். சோ ரிப்ஸுக்குள்ள தான் நம்மளோட விலா எலும்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதுக்குள்ளதான் நம்ம லங்ஸ் இருக்கு. சோ அது வந்து விரியறது, லங்ஸ் நம்ம காத்து உள்ள இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் விரியணும் நல்லா. சோ இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க கைய வந்து 2 பக்கமும் விலா எலும்புல வச்சுக்கணும். சோ வீடியோ பாருங்க. அதுக்கு கைய 2 விலா எலும்புலயும் வச்சுட்டு அதே டெக்னிக் தாங்க. மூக்கால காத்து இழுக்கணும், inhale through nose, pursue your lips and then exhale it through mouth. So when you are doing this, the lungs will expand, at the same time the rib cage also will come outward, and when you exhale it goes inward. இது நீங்க கைய பிளேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நார்மலா பாக்குறப்ப தெரியாது. நீங்க அதனால தான் I'm asking you to place your hand on the rib cage. So why we are placing the hands on the chest is because to feel and to also see. எக்ஸ்டர்னலா நம்மளால பாக்குறது முடியும், அது சோ மூவ் ஆறதுல நமக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் இன்னும் ஃபைனல் எக்ஸசைஸ். இந்த இது வந்து ட்ரங்க் ரொட்டேஷன் சொல்லுவோம். இதுவும் கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்துக்கோங்க, சேரோ ஸ்டூல்லையோ உட்காந்துட்டு இப்போ வந்து நீங்க 2 கையும் வந்து மேல தூக்கிக்கணும், ஷோல்டர் லெவல்ல தூக்கி ஷோல்டர் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ பிளே பண்றாங்க. ஓகே, நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. சோ இந்த மாதிரி ஷோல்டர் லெவல் வரைக்கும் கையை அப்படி வச்சுட்டு இன்ஹேல் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிட்டு டர்ன் டு ஒன் சைடு, தட் இஸ் ரைட் சைடு திரும்ப போறேன். அது எப்படின்னா, காத்தை வெளியில விட்டுட்டே திரும்புவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்ஹேல், எக்ஸைல் பண்ணிட்டு சென்டர் பொசிஷனுக்கு வரேன். இப்ப திருப்பி இன்னொரு சைடு போறேன். சோ இந்த மாதிரி நீங்க 2 சைடுமே பண்ணணும். இது வந்து ஈச் டைரக்ஷன் 3 இல்ல 5 டைம், 3 to 5 டைம்ஸ் நீங்க பண்ணணும். சோ சென்டர்ல கையை இப்படி வச்சுக்கணும், ஷோல்டர் ரிலாக்ஸ்டா இருக்கணும். நீங்க இன்ஹேல் பண்றீங்க, then you're exhaling and turning, then inhale, again inhale, so இந்த மாதிரி
நீங்க உங்க லங்ஸ் நல்லா விரிவாக்கம் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெய்லி கண்டிப்பா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஆக்சிஜன் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும். உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ல இருந்து எல்லா இதுவுமே வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ்க்கு போறதுக்கு. ஸோ அதனால இந்த எக்ஸசைசஸ் நீங்க பண்ணீங்கன்னா இது நல்லாவே உங்களோட ஆக்சிஜன் லெவல் பாடியில வந்து இம்ப்ரூவும் பண்ணணும். ஸோ இது பெனிஃபிட் ஆஃப் இதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஜன் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் சப்ளை நிறைய இருக்கும். உங்களுக்கு மோரா ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து எல்லாமே பெட்லயே படுத்திருப்போம் இவ்வளவு நாளா. இனிமே தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ண போவோம். ஸோ வென் வி ஆர் ட்ரைங் டு டூ தட் we will not have that energy. So to bring back that energy, one thing you are going to have food as dietitian said, and the next thing is as doctor suggested, you are going to follow that protocol. Next thing is exercise. So exercise பண்ணீங்கன்னா உங்களோட stress levels ல இருந்து எல்லாமே வந்து it will be reduced, and also it will improve in the blood pressure வந்து கம்மியாகும், உங்களோட heart rate கம்மியாகும். So depressionல இருந்து மெயினா வெளியில வரலாம். உங்களோட diaphragm அதாவது respiratory muscles எல்லாமே strengthening ஆகும். So at the same time relaxationum இருக்கும் உங்களுக்கு at the end. So thank you so much for listening to my this thing. So now we'll move on to the next session. So the next இது பாத்தீங்கன்னா I'm none other than like which is more important. இப்ப நீங்க ஆகாரம் பாத்தீங்க, எக்ஸசைஸ் இது பார்த்தாச்சு, டாக்டரோட மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தாச்சு. So other important thing which affects post COVID patients is the mental health. So other பேசுறதுக்காக Miss Komati would, the psychologist is going to address you now. Thank you. Okay, good evening everyone. Rehabilitation program தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். All individual, one of you are real winner. எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவிட ஃபைட் பண்ணி வந்திருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். We all are real winners now. There are still people who are suffering and recovering patients. Everyone is facing the situation now. Believe you can and you are halfway there. So நம்மளால நம்ம நல்ல எண்ணங்களே நினைச்சு நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். அந்த மாதிரி நம்ம எண்ணங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓகே இந்த டே வந்து நல்லா நடக்கும், இதுல இருந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் எப்படி பிலீவ் பண்ணீங்களோ அதே மாதிரி டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதை பிலீவ் பண்ணி ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து போஸ்ட் கோவிட் ரீஹாபிலிட்டேஷன். இப்போ ரீஹாபிலிட்டேஷன்னா என்ன? people who are recovering from severe illness may require rehabilitation to manage their after COVID. According to World Health Organization trusted source, these include like இப்போ டாக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஹார்ட் டேமேஜ், இன்ஃப்ளமேஷன், அப்புறம் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், பிளட் வெசல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, பல்மனரி ப்ராப்ளம்ஸ். ஸோ லங் டேமேஜ், ஆன்சைட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் ஒரு பதட்டம் படுவீங்க. என்னடா இது நம்மளுக்கு மட்டுமே டிப்ரெஷனா இருக்கு. டிப்ரெஷன்னா என்ன? ஒரு சோகம். நம்மளால டெய்லி டே ஆக்டிவிட்டிஸே கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே இன்னைக்கு என்னால நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா என்னால பண்ண முடியாது. ஏதோ ஒரு ரீசன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. Something is triggering you to be isolated from everyone, feeling low அந்த மாதிரி இருக்குல்ல. first you need to know about yourself. first self awareness னா என்ன? first என்னோட strength எது, என்னோட weakness எது. ஓகே இதெல்லாம் பண்ணா I can be happy. This small things can be improve my mood. so mood swings இருந்தா என்னெல்லாம் பண்ண overcome பண்ணலாம். இந்த மாதிரி situationல there are 8 tips to improve a mental health well-being. For first example, talk to others about your worries. first நம்மளோட மனசுல சின்ன வருத்தங்களை வந்து சேர்த்து வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? அது வந்து பெரிய ப்ராப்ளமா டிப்ரெஷன் இப்ப எல்லாரும் சொல்றாங்க. அது எதுக்கு அவ்வளவு தூரம் வர்றதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து ஓகே சம் வரிஸ்ன்றது எல்லாருக்குமே டே டு டே லைஃப்ல வரும். சோ அந்த சின்ன ப்ராப்ளம ஷேர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நம்ம லைஃப்ல, like closed one, loved one, or friends, family members, sibling relationship அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளோட வரிஸை ஷேர் பண்ணும்போது அந்த வரிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணும்போது எப்படி எல்லாருக்குமே அவங்க ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வரிஸ் ஷேர் பண்ணும்போது ஓகே they will understand themselves. ஓகே நம்மளோட தாட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, இந்த தாட்ஸ்னால நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம்.
ஸோ நம்ம தாட்ஸ் நம்மளுக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸ் லெவல்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து டிப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகும்? ஓகே, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியில சொன்னா யாரோ நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மள இப்படி நினைச்சுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அது இல்லாம யாராச்சும் ஒருத்தர் ட்ரஸ்ட் பர்த்தி கான்ஃபிடென்ஷியலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சிலர். ஸோ அவங்க கிட்ட நம்ம நம்மளோட ஓப்பன் அப் பண்ணி நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும் அவங்க வந்து உட்காந்து அவங்க நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க போறாங்களா இல்ல. நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளோட தாட்ஸை எப்படி ரீக்ரெயின் பண்ணி ரீஃப்ரேம் இன்டு அ பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் பில்ட் இன் அ டைம் டு ரிலாக்ஸ். இந்த டைம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல டு டூ லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு, ஓகே மார்னிங் எழுந்தாலே நான் ஃப்ரெஷ்ஷா எக்ஸசைஸ் பண்றேன். ஒரு பிரஷ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஓகே நான் மார்னிங் எழுந்தானே ஃப்ரெஷ்ஷா ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்னா அப்படி கிளியரா மைண்ட்ஃபுல்னஸ் யோகா பண்றது, ரிலாக்ஸேஷன், டாக்டர் சொன்னாங்க மார்னிங் ஒரு வாக் போறது, அந்த மாதிரி கார்டனிங் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு குக்கிங், சும்மா ரீக்ரியேட்டிங் எ ஸ்மால் திங் இன்டு அ கிரியேட்டிவ் திங்ஸ். அது பண்ணும்போது உங்க பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். எந்த தாட்ஸுமே ட்ரிகர் ஆகாது. அந்த தாட்ஸ் ட்ரிகர் ஆனாதான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஐசோலேட் பண்ணணும்னு தோணும், யார்கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணாம லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணணும், மேக் டைம்ஸ் ஃபார் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஒரு டே அன்னைக்கு நான் இந்த எண்ட் ஆஃப் த டே எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் ஃபேமிலி கிட்ட இதை ஷேர் பண்ணணும். ஓகே, குட் ஆர் பேட், எனிதிங் இஸ் ஓகே, பிகாஸ் ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ஃபால்ஸ் எல்லாருமே பண்ணுவோம். தப்பு கரெக்ட்ன்றது நம்ம பண்ணி கத்துக்கிட்டு தெரிஞ்சாதான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு we need to accept that this is a situation we are not only facing, everyone are facing this situation, நம்மளாலே ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்புறம் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இஃப் யூ நீட் இட். ஓகே, இப்போ நம்ம ஹெல்ப் கேட்டா நம்மள இப்படி நினைச்சுவாங்களோ, ஓகே இவனுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் தேவைப்படும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்றோம், அப்படி கிடையாது. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கு வந்து இப்போ பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்கணும், இல்ல நியூட்ரிஷன் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்க கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணாதான் தெரியும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு. ஏன்னா இப்போ நவடேஸ் என்ன பண்றாங்க, எல்லாருமே ஆன்லைன்லயோ இல்லைன்னா டிவிலயோ மீடியாலயோ வர இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வருது. ஓகே இப்படிலாம் நடந்த வேக்சின் போட்டா இந்த மாதிரி ஆகும், கிடையாது. வேக்சின் போட்டு நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஸோ அது போட்டாதான் நம்ம வந்து ப்ரொடெக்டா இருக்க முடியும், வெளியில போக முடியும்னா அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றது அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக் கேர் ஆஃப் யோர் பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா மென்டல் ஹெல்த் முக்கியம். பிகாஸ் மென்டலி நம்ம வந்து இல்லா இருக்கும்போது, மென்டல் ஹெல்த்னா ஸ்கிசோஃபேனியா ஆர் டிப்ரெஸ்ட் பேஷண்ட், பைபோலார் பேஷண்ட்ஸ்னா மென்டல் இல்னா கிடையாது. நம்ம டெய்லி நம்மளோட ஆக்டிவிட்டிஸே நம்மளால கண்டினியூ பண்ண முடியாம நம்ம சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அது வந்து மென்டலி இல் பேஷண்ட். ஸோ அப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னா அது எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு பிரைட்டான பிளேஸ்ல இருக்கிறது, நேச்சரா வந்து என்ஜாய் பண்றது, உங்களால குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்ண எனக்கு ஹாப்பியா இருக்கும்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெகுலர் யோர் ஷெட்யூல் ஃபார் பிரீத்திங் எக்ஸசைசஸ். இப்போ மேம் வந்து கிளியரா சொன்னாங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணா எப்படி உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும், பாடி பிசிக்கலி அண்ட் மென்டலி. யோகா ஃபார் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங். ஸோ யோகா பண்றது எப்படி பிசிக்கலாவும் வந்து நல்லா இருக்கும், அதே மாதிரி மென்டலா உங்களுக்கு வந்து ஒரு பிளசன்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா pleasant இருக்கும்போது your thoughts will be more positive and you can be content and interact with your family members and everyone. ஸோ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இல்ல நம்ம கவுன்சிலர் கிட்ட போனா இல்ல நம்மள வந்து லூஸ்ன்னு சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்து மித்லாம் இருக்கும். ஸோ அது கிடையாது. எதுனாலும் ஒரு மார்னிங் ஒரு டே டு டே டெசிஷன் மேக் பண்ணணும். கெரியர் கவுன்சிலிங் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங். ஸோ எதுக்குனாலும் கவுன்சிலிங் போறது வந்து தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒன்று டவுட்டோ இல்ல கைட் பண்றது, they are someone to listen to your words and encourage you to overcome your situation. Nutritionally balanced diet, maintain health by your regular exercises, hygiene practice, avoid consumption of alcohol and smoking, intake of medicine suggested by doctors. நம்மளே வந்து ஆன்லைன்ல பார்த்தோ இல்ல டிவில பார்த்தோ இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மெடிகேஷன் எடுக்கணும் அப்படின்லாம் பண்ணாம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னென்ன மெடிசன் எடுக்கணும்ன்றத ஃபாலோ பண்ணணும். சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் அவாய்ட் unnecessary travel on this pandemic situation.
Next, resources. Some of them are COVID-19 following up clinical. So in the my situation, support system, social system, peer groups இருக்காங்க, friendship அந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம். ஸோ வர்ச்சுவலாகவே இப்போ நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்லைன்ல ஒரு வீடியோ கால் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியும், பேச முடியும்னா அப்படி பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா போய் தான் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனை மீட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ டோன்ட் பி லோ அண்ட் டிப்ரெஸ்ட். You can connect your friends through phone calls and online virtually like that. Mental health or toll numbers, apro rehabilitation recovery program, assessment and recovery clinic center for post covid center. இப்போ நம்மளுமே பண்றது ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் தான். போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணும், நிறைய டவுட்ஸ் அண்ட் குவெஷன்ஸ் இருந்தது. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ குவெஷன்ஸோ இருந்ததுன்னா டைரக்டா வந்து நீங்க டைரக்டா டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். நீங்க அதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி வந்து பண்ணோம்னா மறுபடியும் அஃபெக்ட் ஆகுமோ, மறுபடியும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருமோ, இல்ல நீங்க கன்சல்ட் பண்ணா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிட்டு எதுன்னு ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து பாடி கரெக்டா இருக்குன்றது தெரியும். So conclusion என்னன்னா, cognitive, physical and pulmonary effects of COVID-19 are numerous, affecting each person differently. இப்போ ஒரு பர்சன் ஒரு மூவி பாக்குறோம்னா எனக்கு ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனை ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இன்னொருத்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் பிசிக்கலி இல்ல ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் ஃபினான்ஷியலா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, சைக்கலாஜிக்கலா நம்மளோட மெம்பர்ஸ் இல்லையே, ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹவு டு ஓவர் கம் தட்னா இது வந்து டெய்லி டே ஆக்டிவிட்டிஸ் பண்றது. உங்களுக்கு இது பண்ண, இந்த ஸ்மால் ஆக்டிவிட்டி பண்ண இட் வில் மேக் மீ ஹாப்பி. லிஸ்னிங் டு மியூசிக், வாட்சிங் மூவி, அப்புறம் கார்டனிங், அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, என்கேஜிங் யோர் செல்ஃப் இன் அ டே டு டே லைஃப். நம்மளுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இது வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் டாக். இப்போ வந்து நான் வந்து செல்ஃப் டாக்னா நானே என்கிட்ட பேசுறது அப்படி இல்லை. இந்த எண்ட் ஆஃப் த டே ஓகே இவ்வளோ நடந்துச்சு, இவ்வளோ தப்பு பண்ணேன்னா அதுல நான் இவ்வளோ கத்துக்கிட்டேன், இந்த டேல இருந்து இவ்வளோ பண்ண முடியும். ஓகே யூ டேப் ஆன் யுவர் பேக் அண்ட் சே ஓகே திஸ் வில் கோ ஆன், என்னால இதையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், இதுல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாசிட்டிவா ஒரு தாட் கொண்டு வாங்க. எதுவா இருந்தாலுமே இதுல இருந்தும் வர முடியும், கடந்து வர முடியும், என்னாலையும் ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்குதான் பிசிக்கல் தெரபிஸ்ட் இருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி physiotherapist இருக்காங்க, psychologist இருக்காங்க, could all help people regain function and improve their quality of life. So each one of you are hero now. Hero is an ordinary individual who find the strength to persevere and endure in spite of overwhelming obstacles. எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ்ல இருந்தும் நீங்க அதை ஃபேஸ் பண்ணி, அதை ஃபைட் பண்ணி, ஓவர் கம் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்து இவ்வளோ எல்லாருமே ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இதையும் வந்து ஓவர் கம் பண்ணி ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் லைஃப் வந்து பேக் டு ஃபார்ம் வரும் கண்டிப்பா. So everyone believe that during this COVID pandemic, everyone extended their respect and salute to frontline workers. I want to thank all the COVID recorded brave individuals. A great salute for the belief and determination. Thank you. Thanks, Komati. So Komati நல்லாவே பேசினாங்க. அவங்களோட இது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் டாக். ஸோ செல்ஃப் இதுனா நம்ம மட்டும் பண்ணா போறாது, யார் நமக்கு நம்பிக்கையானவங்களோ அவங்களோட பேசலான்ற மாதிரி. So she said like in the sonadala mental health is not a destination but it's a process. So it is about how we drive, not where we are going. So now let's move on to the interactive session. If anybody has questions, you can raise it in the chat box. Chat box la ungal questions ellame doubts ellame clear pannalam, doctor clear பண்ணுவாரு. So we are waiting for you. I'll move on to the questions already posted. Sakkarai sir வந்து ஒரு question போட்டிருக்காரு. I got discharged on May 25th. I feel dryness on throat during early morning, cough during morning, especially after using restroom and during exercise. After using nebulizer, also feeling some same cough. I can feel gradual improvement for last 45 days after discharge. Doctor, இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் மிஸ்டர் சக்கரை. இந்த ட்ரைனஸ்க்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பீட்டாடினோ இல்ல கல்லுப்பு போட்டு வெந்நீர்லயோ கார்கிள் பண்ணணும் 2 வேளை, காலையிலயும் இரவுலையும் தூங்க போறதுக்கு முன்னாடி. இது ட்ரைனஸ் சரி பண்ணிடும். இருமல் ஏன் வருது? இருமல் இந்த மூச்சுக்குழா ரணமா இருக்கு. ஸோ இந்த மூச்சுக்குழா ரணத்துக்கு நம்ம குறையறதுக்கு மருந்துகள் எல்லாம் கொடுக்கணும், அதை சரி பண்ணணும். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி அந்த ரணம்
இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி புளிப்பான பழங்கள் காரமான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. நெபுலைசர் கொடுத்த பிறகு இருமல் வருதுன்னா அந்த நெபுலைசர் பார்ட்டிகல்ஸ் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஒட்டிக்கும். ஸோ நெபுலைசர் பண்ண பிறகு வாய் நல்லா கொப்பளிக்கணும். ஸோ தட் அந்த நெபுலைஸ் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே த்ரோட்ல ஸ்டிக் ஆகாம பார்த்துக்க முடியும். 3. 4வது, இதையெல்லாம் மீறி மூச்சு வாங்குறது சிரமமா இருக்குன்னா நம்ம லங் ஃபங்க்ஷன் ரிப்பீட் பண்ணணும். PFT அப்படின்னு நுரையீரல் செயல்திறன் நம்ம அறியணும். அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னலர் வேணுமா இன்னலர் வேணும் அது சரி பண்ணோம்னா அந்த மூச்சு வாங்குறதை குறைச்சிடலாம். Thanks, doctor. Next question is, I'm Monojit. I have tested COVID positive on 17th April 2021 and I'm not having any health issues and fine now. Should I get vaccinated or not? When was that? Should I, April 17th, 2021. Yeah, Mr. Manoj, see, Manojit. See, after as I said before, the 3 months after the date of discharge, you can take vaccination because the COVID antibodies stayed in your bloodstream for the maximum of 3 months only. So you can take that after 3 months anytime 3 months after the date of discharge, you can take a vaccination. Please do it if not done now. Thanks, doctor. Next question is it common to have fungal infections of nails on the fingers in food? I have the problem in couple of nails. What can be done? Okay. Fungal infection by any sort, it's very common post-COVID. ஏன் அப்படின்னா இந்த கோவிட்ல நிறைய பூஞ்சக்கடான்கள் நம்ம யூஸ் இந்த ஸ்டீராய்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால இந்த பூஞ்சக்கடான்கள் சில வருது. அது மூக்கு சைனஸ்ல மியூகார்மைகோசிஸ்னு வருது, லங்ஸ்குள்ள ஆஸ்பர்ஜிலோசிஸ்னு ஒரு காளான் வருது, நெயில்ல ஸ்கின்ல கேண்டிடான ஒரு காளானா வருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்கஸ் வருது. ஸோ அது வரும்போதே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ்ல இருக்குன்னா இந்த மாதிரி பல்மனாலஜிஸ்டையோ இல்ல இதுல இருக்குன்னா ஸ்கின் டாக்டரையோ அணுகி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். Yes, it is common. It has occurred in around 10% of the population who got treated for COVID. Thanks, doctor. So it is the same question like coming, you have already answered, but anyway, I'm reading the question. I was discharged on April 22nd. Still, I'm feeling some inconvenience in my lungs part sometimes. Is it common issue? Very, very common. That's what I said. We should check how much inflamed your lungs are. What is your current lung function? So adella paakano. So it's very common. You have to do the exercises, proper nutrition, hydrate yourself well, then come back for the evaluation wherever feasible. That way you can improve this. Thanks, doctor. It's just an information shared by Mrs. Geeta Vedaraman. Like she had insomnia, but not much better after resuming yoga. Now much better, feeling much better after resuming yoga. That's extremely important. Yoga plays a huge role not only in the respiratory rehabilitation and also improving your cognitive function. Actually, நீங்க எல்லாரும் கேட்காத இன்னொரு கேள்வி இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கு போஸ்ட் கோவிட். அது எல்லாமே நம்ம ஒரு கவலைனால ஒரு கவனிச்சிதறல்னால நடக்குது. ஸோ இந்த யோகா பாத்தீங்கன்னா it helps you to focus and regenerate, refresh, replenish your energies. திருப்பி பழைய மாதிரி வரதுக்கு நிச்சயமா யூஸ் பண்ணும். So please, all of you should do yoga post COVID. Thanks, doctor. Thanks for insisting on the exercise part. So anybody has got any questions so that we can, yeah. I had depression even prior to contracting COVID in April. Now after 2 months, I'm having extreme anxiety. Yes, it's quite common post COVID. So that's why we usually give anti-anxiety or anxiolytic drugs post COVID, like in alprazolam or etiozolam. And generally we stop all these anxiolytics after a month. If you still have an anxiety issues, please consult a clinical psychologist or a psychiatrist. They will help you to move further. Okay. Before vaccination, any blood tests need to be done like CRP, D-dimer, etc.? Okay. Not as a routine. If in elderly people, let's say a person who's more than 60, person who has a history of cardiac disease, then it's better you do a D-dimer, and if D-dimer is normal, then you go with the vaccination. Okay. How long will it take to get back to normalcy? It's a very variable answer actually, very variable. I have seen people who are in the 40s takes at least 3 to 4 months. I've seen people who are in the 80s, they get better within 20 days. So it's very variable. It all depends upon their immunity and the recovery depends totally on them. So, but adu நம்ம கையில இல்ல. நம்ம கையில என்ன இருக்கு
நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, தேவையான மருந்துகள், நல்ல தூக்கம் இது இருந்தாலே போதும், சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடும். We move on to the next question. Due to continuous IV during treatment, I have slight numbness in my left hand finger. I am also facing excessive hair loss. The excessive hair loss முன்னதே சொன்ன மாதிரி it's because of the micronutrient deficiencies and the stress involved and the oxygen வந்து எல்லா எண்ட் ஆர்கனுக்கும் ரீச் ஆகிறது இல்ல. நிறைய பேருக்கு இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால தான் வைட்டமின் இ ஆர் செலினியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணும். சிம்பிளா சொல்லணும்னா டெய்லி ஒரு கேரட்டோ இல்லை கீரையோ சாப்பிட்டோம்னா படிப்படியா குறைஞ்சிரும். அதுவும் இல்லைன்னா நம்ம ஒரு வைட்டமின் இ மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது. ஃபர்ஸ்ட் உணவை சாப்பிடணும், உணவே மருந்து. Thank you very much for the information. Okay, next question. I got discharged on 29th May. I'm feeling good. Shall I start jogging and playing games? Definitely yes, as much as possible. Don't stretch yourself too much, but don't jog with a mask. Jog in a place where not much of crowd, but without a mask. Next question is smelling ability. How long will it take to regain? Usually it takes maximum 3 weeks actually. Maximum 3 weeks. Okay. Sir, what about numbness in my left hand finger? Numbness in the left hand finger, it's because of the what we call as thrombophlebitis. அப்படின்னா அந்த வெயின்ல வந்து ஒரு ரத்த கட்டி இருக்கும். ஸோ அதுக்கு த்ராம்போஃபாப்னு ஒரு ஆயின்மெண்ட் போடலாம், இல்லை சின்னதாக ஒரு ஐஸ் கட்டி வைக்கலாம். அது கட்டி சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. Okay, I think we are running short of time, so we'll end the session by this. Thank you so much, doctor, for giving your valuable time and also for giving us the information on all details. And I would like to thank Dr. Rajkumar sir for sparing his time and supporting members to pension and making this webinar interesting. We are very thankful to Mrs. Gayatri Ananthakrishnan, Director of Curie Hospital, for giving us this opportunity. So I also thank sponsor Evoprost for hosting this session. I hope this webinar is informative to all of you. To continue post care by Curie, kindly send all your details to the mail ID. We'll be sharing it in the chat box. It is support@curiehospital.com, or else you can message your details to the mobile number. It is 7200992496. We'll be sharing all these details in the chat box. Do not worry. We will update you on time to time about ongoing Curie post-COVID support group program. Thank you for being such a wonderful audience. Thanks a lot. So please wait. We'll pass on the information in the chat box, the mail ID and the number to register yourself for this program. Thanks. Welcome to Curie Hospital, Thank you. where robotics enhances a human touch. Established in